கொடைக்கானலில் பல லட்சம் மதிப்பு மரங்கள் வெட்டி கடத்தல். மரக்கடத்தல் கும்பலுடன் கைகோர்த்த வன அதிகாரி. கொடைக்கானல் உதவி வனச்சரகர் உள்ளிட்ட 4 சஸ்பெண்ட். கொடைக்கானல் மலையை மொட்டை மலையாக்கிய வனத்துறையின் கருப்பு ஆடுகள். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி மண் வளத்தை பாழாக்கும் மற்றும் அதிக நீரை உறிஞ்சும் யூக்கலிப்டஸ், பைன், வாட்டில், சவுக்கு போன்ற மரங்களை அகற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து வனத்துறை அனுமதியுடன் சிலர் யூக்கலிப்டஸ், பைன், வாட்டில், சவுக்கு மரங்களை வெட்டும் பணி தனியார் மூலம் நடக்கிறது. இதில் ஒப்பந்தத்தை மீறி அதிக அளவிலான மரங்கள் வனத்துறையினரின் ஒத்துழைப்போடு வெட்டி கட்டப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் திண்டுக்கல் வன பாதுகாப்பு படை அதிகாரிகள் மரங்கள் வெட்டப்படும் இடங்களை ஆய்வு செய்தனர். இதில் கொடைக்கானல் மன்னவனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பூம்பாறை, கவுஞ்சி ஆகிய இடங்களில் கடந்த 3 நாட்களாக அதிக பரப்பளவிலான இடங்களில் வெட்டப்பட்டுள்ள மரங்களின் எண்ணிக்கையை கணக்கீடு செய்தனர். 3 நாட்களாக நடைபெற்ற ஆய்வு முடிவில் அதிக எண்ணிக்கையில் ஒப்பந்தத்தை மீறி மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. விசாரணையில் மரம் வெட்டும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கொடைக்கானல் வனச்சரகர் திருநிறை செல்வன், வனவர்கள் சுபாஷ், அம்ச கணபதி, வன பாதுகாவலர் வெங்கடேஷ் ஆகியோர் கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து 4 சஸ்பெண்ட் செய்து சென்னை வனத்துறை தலைமை அலுவலக முதன்மை வன பாதுகாவலர் உத்தரவிட்டார். அதிக பரப்பளவில் வெட்டப்பட்டுள்ள கணக்கில் வராத மரங்களின் எண்ணிக்கையை கணக்கீடு செய்யும் பணியில் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்தத்தை மீறி மரங்களை வெட்டி கடத்தும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.